45,000 கன அடி இருந்தது. பின்னர் படிப்படியாக வெள்ளம் கடலூர் மாவட்டத்தில் பெஞ்ச மழையில எவ்வளவு தண்ணி வெள்ளம் பாய்ந்தோடியதால் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது. சில சம்பவங்களை இப்போது பார்க்கலாம். கடலுக்கு செல்லக்கூடும் என சென்னை வானிலை விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கனமழையால் ஊருக்குள் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை அகற்ற வலியுறுத்தி சாலை மறியலில் பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மறியல் போராட்டத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சில் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திலும் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் ஊருக்குள் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மறியல் போராட்டத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்களை வெளிமறித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் ஊருக்குள் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை அகற்ற வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வெள்ள நீர் அகற்றப்பட்டு தற்போதுதான் போக்குவரத்து தொடங்கியிருக்கிற நிலையில் தற்போது இந்த மறியல் போராட்டத்தால் மீண்டும் போக்குவரத்துக்கு ஒரு தடை ஏற்பட்டிருப்பதாகவும் பல நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. பேருந்துகளும் வாகனங்களும் அணிவகுப்பு காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. ஏற்கனவே ஒருவழி பாதையில் போக்குவரத்து தற்போதுதான் சீரான நிலையில் தற்போது மீண்டும் இந்த போராட்டத்தால் போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டு சாலைகளில் கார்களும் பேருந்துகளும் அணிவகுப்பு காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. ஏற்கனவே கனமழை வெள்ளத்தால் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியிருந்த சூழலில் தற்போது சீரமைக்கப்பட்டு ஒருவழி பாதையில் போக்குவரத்து தொடங்கி இருந்தது. இந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் இந்த ஊருக்குள் சூழ்ந்திருக்கும் வெள்ளத்தை அகற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் தற்போது இந்த போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி இருப்பதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் கனமழையால் ஊருக்குள் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களின் முக்கிய கோரிக்கையாக ஊருக்குள் சூழ்ந்திருக்கும் வெள்ள நீரை உடனே அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி இருப்பதாக பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மறியல் போராட்டத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையால் கடுமையாக ஊர்களுக்குள் வெள்ளம் சூழ்ந்திருந்த நிலையில் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்தனர். ஒரு புறம் ஊருக்குள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முடங்கி இருந்தது. அதே சமயம் சாலைகளிலும் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி இருந்தது. இந்த நிலையில் தற்போது சீரமைக்கப்பட்டு ஒருவழி பாதையில் பேருந்துகளும் காற்றும் வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பாதையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்தானது முற்றிலுமாக முடங்கியிருக்கிறது. குறிப்பாக ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டிருப்பதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாலையில தற்போதைய மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசூர் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களை சேர்ந்தவர்கள் இருவேற்பட்ட உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த பகுதியில மறியலில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில இந்த அரசூர் என்ற ஒரு பகுதி முக்கியமான பகுதி. இந்த அரசூரில் இருந்து வலதுபுறமாக பண்ருட்டி செல்லலாம். அதே போன்று திருவெண்ணைநல்லூர் செல்லக்கூடிய சாலை, இந்த இரண்டு சாலைகளுமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில நேற்றைய தினம் முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருந்தது. இங்க இருந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்திருந்த நிலையில இன்று வெள்ளம் வடிந்திருந்தாலும் இன்னும் இந்த பகுதிக்கு அடிப்படை தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட தேவைகள் எல்லாம் கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் நேரில் பார்க்கவில்லை, சேதங்களை இன்னும் பார்க்கவில்லை, அடிப்படை தேவையான உணவு குடிநீரை இன்னும் வழங்கவில்லை என்ற இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வருவாய் கோட்ட மேலாளர் இவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கிறார்கள். வருவாய் கோட்ட மேலாளர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்.
இந்த மறியலில் ஈடுபட்டிருப்பவர்கள் தொடர்ந்து கூறி வருவதற்கு